மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2024 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகத்தான பல மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள். அம்மா, ஏழரை சனியில் பாத சனி சென்று கொண்டிருக்குது, எப்படிமா எங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் அப்படி கேட்கிறவங்களுக்கு கிரக நகர்வுகள் அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பாத சனினாலும் 2இல் சனி ஆட்சி, அது பொருளாதார ஸ்தானம். 3இல் ராகு தடை கற்களை உடைத்து படிக்கற்களாக மாற்றப் போகிறார். அதற்கப்புறம் உங்களுக்கு 4இல் குரு, அதற்கப்புறம் அவர் 5ற்கும் பயிற்சி ஆயிடுவார். இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9இல் கேது. இந்த கிரக அமைப்புகள் பாருங்க, ரொம்ப அழகான கிரக அமைப்புகள். திட்டங்கள், முயற்சிகள், வியூகங்கள் இதெல்லாம் பெரிய அளவுல இருக்கும். ஒரு அசாத்திய துணிச்சல், தைரியம் வந்துடும். இது வரைக்கும் யாரம்மா நம்புறது? சொந்தக்காரங்களா நம்ப முடியல, நண்பர்களை நம்ப முடியல. இப்போ சுற்றி ஒரே பிரச்சனை. என் பிரச்சனையை பார்க்கறதா, பக்கத்து வீட்டு பிரச்சனையை பார்க்கறதா, இல்லை என் கூட பிறந்தவங்க பிரச்சனையை பார்க்கறதா? தூங்க போவேன், அப்போ ஒரு ஃபோன் வரும். இது என்ன ஃபோனுடா? இது பிரச்சனைக்கான ஃபோனா இல்லை எனக்கான ஃபோனானே தெரியாது. அப்படிலாம் தூக்கத்தை இழந்திருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு விடியல் உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமான ஒரு விடியலும் அதை தாண்டி ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும். இந்த காலகட்டம் போடக்கூடிய முயற்சிகள்லாம் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுமாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தொக்கி நிற்கும். நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பாவமும் அதை வெற்றியாக்கி தரக்கூடிய பாவமும் இப்ப சிறப்பாக செயல்பட போகிறது மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் தொழில ஒரு தேக்க நிலை, தொழிலையே விட்டுட்டோமா, எனக்கு ஒரு தொழில் கிடைக்குமா, நான் ஒரு நடுத்தர வயதை கடந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையான ஒரு தொழில் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேல கிடைக்கும். ஒரு 4 மாத காலம் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடித்து கொள்ளுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலமே அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு நல்ல மேன்மை, நல்ல பொருளாதார வருவாய், உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்க பெறுவது. இது வரைக்கும் இப்ப பகைவர்னு நினைச்சிருப்பீங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலங்கள். எது உண்மை எது பொய் அப்படின்லாம் இந்த ஏழரை சனி காலத்துல ஜென்ம சனியில நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுத்த பிரச்சனைகள்லாம் சொல்லவே முடியாது. மகர ராசிக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு எப்படிலாமோ நீங்க நிறைய கேள்விகள், உங்க மனசுல விடையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்தை துளைத்த நாட்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதையில கஷ்டப்பட்ட, குடும்பத்துல பிரச்சனை, என்னுடைய சொல்லு வாய் திறக்க முடியல, பெண்கள் சொல்ற இதை கேட்டா நாங்கெல்லாம் வீட்டுல ஒரு உயிரில்லாத பொருளா இருந்தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களும் இருந்தது. இந்த காலகட்டங்கள்லாம் மாறி உங்களுக்கு வாழ்வில் கனிவான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 மாத காலம் திறம்பட உங்களுடைய முயற்சிகளையும் உங்க உழைப்பையும் போடும் பொழுது நல்ல தன வருவாய், நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை. எங்களுக்கு ஒரு வாடகை வீட்டில் தாமா இருக்கோம், ஒரு சொந்தமா வீடு அமையுமான்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வீடு அமைப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்களை இது வரைக்கும் பிரச்சனை, என் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இப்ப போய் நீங்க பேசுனீங்கன்னா உங்களோட சேரக்கூடிய காலம். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்கன்னா கூட இப்ப உங்க சொல் பேச்சை கேட்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாவது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடல் அரசோன் சிதம்பரத்தானை திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடராஜ பெருமானை வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சித்து வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சிவஸ்துதி, சிவபுராணம் இதெல்லாம் படித்து கொண்டு வருவது, திருநீறு எப்பவும் உங்க நெற்றியில இருக்கணும். அது உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை, உத்வேகத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம். மகரம் சிகரத்தை தொடும். உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நீங்க கற்றுக்கொண்ட படிப்பினைகள்லாம் உங்க வாழ்க்கையை நடத்துற ஏதுவாக இருக்கு. ஏன்னா ஜோசியத்தையே நீங்க படிச்சிருப்பீங்க, ஏன்னா உங்க வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டிருக்கோம். இந்த காலகட்டம் என்ன நடக்கும், இந்த காலகட்டம் என்ன நடக்கும்னு எங்களை விட ராசி பலனை அதிகமா நேர்த்தியாக பார்த்து தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு மகத்தான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் கிரக நகர்வுகள் மிக சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டம்
திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும். நல்ல ஒரு உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைய லாபத்தையும் அவர் கொடுத்துருவாரு. உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களிலும் உடற்பயிற்சியையும் முறையாக மேற்கொள்ளணும். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்வது, அதே போல் உடல்நிலையில் ஒரு சின்ன உபாதை இருந்தாலும் கவனித்துக் கொள்ளணும். உங்களுடைய தசா புத்திகள்லாம் சிறப்பாக இல்லை, ஒரு சனி தசா, ராகு, கேது, புத்தி, செவ்வாலாம் தொடர்பு கொண்டால்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பாத சனியில் இருக்கிறதுனால சனி எந்த நேரத்தில் தசாபதிகள் சிறப்பாக இருக்கும்போது நிறைய கொடுக்கவும் செய்வார், கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து நம்மளை தயார் பண்ணவும் செய்வார் என்பதனால அனைத்து விஷயங்களிலும் கவனத்துடன் ஊக்கமுடன் உழைக்கும் பொழுது, ஏன்னா இது உழைப்பிற்கான ராசி, உழைப்பை போடும்பொழுது தான் அங்கே பலன் இன்னும் ஏராளமாக இருக்கும். உங்கள் உடம்பிலிருந்து வேர்வை துளி வந்துருச்சுன்னா சனி பிரீத்தியாகி இப்போ நடக்கக்கூடிய மகத்தான மாற்றங்கள் இன்னும் அதிகப்படியாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையே கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக செயல்பட போகுது, தசாபுத்தி எப்படி உங்களுக்கு உறவுகள் தருவதற்கா, குழந்தை பாக்கியத்திற்கா, திருமணத்திற்கா, இல்லை பொருளாதார வரவிற்காக தசாபுத்தி செயல்படுகிறதா, இந்த கோச்சார கிரகங்களுடன் நம்ம இணைத்து பார்த்து ஆய்வு செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்களை அறிந்து கொள்ளலாம். மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவருக்கு ஒரு உணவு தானம் தரும் பொழுது, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிகப்படியான நன்மைகளையும் பலன்களையும் தர காத்திருக்கிறார்.